ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ்க்கான இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபியூச்சரில் எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த 12th ஃபிசிக்ஸ்க்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், டீடைல் கொஸ்டின் எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஃபுல் போர்ஷனுக்கு, சரியா? ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுத போகிறீங்க. 11 சாப்டர்ஸுமே இருக்குது. இந்த 11 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதில் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை படித்தது போக ரிமைனிங் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் 5 5 மார்க் கொஸ்டினுமே எழுத முடியும். 5 into 5 25 மார்க்ஸ் உங்களால் அந்த பார்ட்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் எழுதியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன சப்ஜெக்டில் சொன்னமோ அதை தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே போல் லாஸ்ட் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து கைட் பண்ண போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சேனலை பாருங்கள். கண்டிப்பாக அந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவராக வந்து வருவீங்க. அதுக்கான எல்லா வகையிலையும் எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுக்கும், சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் நான் சொல்லிடுறேன், சரியா? புக் பேக்கில் அந்த லாங் ஆன்சரில் எந்தெந்த கொஸ்டின் நம்பர்லாம் முக்கியமானதுன்னு கொஸ்டின் நம்பர் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? இன்டீரியர் கொஸ்டின் மட்டும் நான் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். மற்றதுக்கு உங்களுக்கு நான் கொஸ்டின் நம்பரே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்டர் 1. இந்த சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, 7, 11, 12, 20, 22 1 2 3 4 5 6 கொஸ்டின். டோட்டலாக நமக்கு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது கொஸ்டின்ஸ் தான், புதுசாக ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலை. அதில் ஏதாவது கொஸ்டின் ஒமிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டைமில் படிச்சிருங்க, சரியா? சாப்டர் 2ல் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 8, சரியா? இது ஒரு 6 கொஸ்டின்ஸ். செகண்ட் சாப்டரில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் சாப்டர் 3ல் கொஸ்டின் நம்பர் 2, 3, 8, 12, 13, 15, 16 2 4 6 7 கொஸ்டின், சரியா? 7 கொஸ்டின்ஸ் மட்டும் சாப்டர் 3ல். தென் சாப்டர் 4ல் கொஸ்டின் நம்பர் 4, 9, 10, 13, 15, 19 and 23 2 4 6 7 கொஸ்டின். தென் சாப்டர் 5ல் கொஸ்டின் நம்பர் 1, 6, 8 and 9 4 questions. Then chapter 6ல் question number 1, 2, 3, 5, 7 and 10 6 questions. Then chapter 7ல் question number 1, 2, 4, 5, 7, 12, 13 and 14 2 4 6 8 questions. In chapter 8ல் question number 8, 10, 12,
அண்ட் 30 ஒரு 4 கொஷின்ஸ் மட்டும். சாப்டர் 9ல கொஷின் நம்பர் 1, 10 and 15 3 கொஷின்ஸ். சாப்டர் 10ல கொஷின் நம்பர் 3, 4, 7 and 30 4 கொஷின்ஸ். சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் போனால் ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 1 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிறீங்க, போதுமானது. வேற எதுவும் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. இப்போ இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல மட்டும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் using potentiometer இந்த கொஸ்டின் இன்டீரியர் படிச்சுக்கோங்க செகண்ட் சாப்டர்ல. அப்புறம் 9th சாப்டர்ல எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், அதே போல எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், இந்த 3 இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 12th ஃபிசிக்ஸில் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் 5 × 5 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நீங்கள் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிடக்கூடாது. நம்ம இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை படிங்க, கம்பல்சரி நீங்கள் எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.